கரூர் அரவக்குறிச்சியிலிருந்து சரவணம் பேசுகிறேன். தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதியில் மகத்தான வெற்றி பெற்று தமிழக அரசியல் திருப்புமுனையை உருவாக்கியிருக்கும் தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் அண்ணே. சினிமாவில் மக்கள் மனதை வென்ற நீங்கள் அரசியலிலும் மக்கள் நம்பிக்கையை வென்றிருக்கிறீர்கள். இது சாதாரண வெற்றியில் கோடிக்கணக்கான மக்களின் எதிர்பார்ப்பு உங்கள் மீது இருக்கிறது. இந்த வெற்றி தந்த உற்சாகத்தோடு ஒரு உடன்பிறப்பாக சில வார்த்தைகள் அண்ணே. முதல்ல மக்கள் நம்பிக்கையை நம்ம கொஞ்சம் காப்பாற்றிடுவோம்ண்ணே. 108 தொகுதி மக்களும் உங்களை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். வாக்கு மற்ற தொகுதிகளும் சேர்த்து அந்த நம்பிக்கைக்கு நம்ம துரோகம் இல்லாமல் கொடுத்த வாக்குகளை நிறைவேற்றுறது முதல் கடமை. நீங்கள் முன்வைத்த சமூக நீதி, மதசார்பற்ற, ஊழலற்ற ஆட்சி என்ற கொள்கையில் எந்த ஒரு சமரசமும் செய்யாதீங்கண்ணே. கொள்கை தான் கட்சியின் ஆணிவேர். அதே மாதிரி நம்ம எம்எல்ஏ அவர்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள்ண்ணே. வெற்றி பெற்ற 108 சட்டமன்ற உறுப்பினர்களும் மற்ற இடத்துல சேர்ந்துண்ணே தொகுதி மக்களுக்கு எப்போதும் அணுகக்கூடியவர்களாக இருக்க அறிவுறுத்துங்கள்ண்ணே. தொகுதிக்கு மாதம் ஒரு முறைனாலும் போய் என்ன ஏது அப்படிங்கிற ஒரு உரையை கண்டிப்பாக கேளுங்க. அதை அப்படியே கட்டாயப்படுத்துங்கண்ணே. நம்மளோட இளைஞர்கள் சக்தியை கொஞ்சம் இன்னும் பயன்படுத்தலானே. உங்களை நம்பி வந்த லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு சரியான திசையை காட்டணுன்னே. அவர்கள் வளர்ச்சி பணியில் நம்ம நல்ல முறையாக ஈடுபடுத்தி அவங்கள கொண்டு வர வேண்டும். மக்கள் பிரச்சனைக்காக நம்ம என்னைக்கும் முன்னிற்போம்னே. உங்களோட அரசின் நல்ல திட்டங்களை ஆதரிக்கவும் நாங்கள்லாம் எதிர்பார்ப்பாக இருக்கிறோம்னே. இது வெறும் விமர்சனம் இல்லைண்ணே. உங்கள் மேலே உள்ள உண்மையான பண்புலையும் பாசத்துலையும் பேசுகிறோம்ண்ணே. அண்ணே, உங்கள் அரசியல் பயணம் தமிழகத்தின் பொற்காலமாக அமையட்டும். 108 என்பது ஆரம்பம்தான். கூடிய சீக்கிரம் மக்கள் மனதில் நிரந்தர இடம் பிடிச்சி 234 நமதே அப்படிங்கிற உண்மையான வெற்றியை நம்ம பார்ப்போம்ண்ணே. வாழ்த்துக்கள்ண்ணே. தளபதிண்ணே, வணக்கம்.